இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாளாக லூக்கா எழுதின செய்திக்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 24 15 வாசிக்கலாம். லூக்கா 14 சின்ன இடத்துல உட்காரணும், உயர்ந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது என்பதை பற்றி 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் போதிக்கிறார். தாழ்மையாக இருக்க வேண்டும், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகையினாலே முதன்மையான இடத்தை விருந்திலே நாம் நாடக்கூடாது என்ற ஒரு காரியத்தை முதலாவது போதிக்கிறார். ரெண்டாவது 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விருந்துக்கு வந்திருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறாரு. எல்லாரும் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸாக வந்திருக்காங்க, விஐபிஸாக வந்திருக்கிறாங்க. அப்போ ஏசாமி அந்த விருந்து ஏற்பாடு செய்தவரை பார்த்து சொல்கிறாரு, அப்பா நீ விருந்துக்கு கூப்பிடும்போது யாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். எளியவர்களையும் ஏழைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் கூப்பிட்டா அவங்க உனக்கு பதிலுக்கு அவங்க உன்னை கூப்பிட மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதில் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் நீ ஆசீர்வாதத்தையும் பதிலையும் பலனையும் பெறுவாய் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது தான் இந்த விருந்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கும் போது அங்கே விருந்தில் உட்கார்ந்துருந்த ஒருவர் பார்த்து சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தை பற்றிய ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட இந்த ஓமை. அந்த நாட்களில் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய விருந்தில் கலந்து கொள்வதற்கு மக்கள் ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விருந்தை எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அந்த நாட்டினுடைய ராஜாவோ அல்லது உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களோ பெரிய மனிதர்களோ தான் இப்படிப்பட்ட பெரிய விருந்தை கொடுக்க முடியும். அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா சாப்பிட்றதுக்கு. அதனால் மக்கள் அப்படிப்பட்ட விருந்து இருந்ததுன்னா அதை தவறாமல் கலந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுகிறார். ஏசாமி இந்த ஓமையை சொல்லும்போது அந்த மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். ஆயத்தம் பண்ணி அவனை அநேகரை அழைத்து இருந்தான். அந்த காலத்தில் கடிகாரம் இல்லை, அது மட்டுமல்ல அழைப்பில் டைமெல்லாம் போட்டு அவங்க அடிக்கிறது இல்லை. விருந்து என்றைக்கு என்பதை அவங்க முன்னமே சொல்லி எல்லாரையும் அழைச்சிருக்கிறாங்க. ஆனால் விருந்து ஆயத்தமான உடனே போய் செகண்ட் ரவுண்டு போய் கூப்பிட்றாங்க எல்லாரையும்.
விருந்து ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வாருங்கள் அப்படி அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கும் போது தான் 3 விதமான சாக்கு போக்குகளை இவர்கள் சொல்லுகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஒருத்தர் நான் ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், நான் போய் அதை பார்க்கணும், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இன்னொருவன் 5 ஏர் மாடை நான் வாங்கியிருக்கிறேன், பார்க்க முடியாது சொல்லிட்டான். வேறொருவன் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எஜமான் என்ன சொல்கிறார், ஊழியக்காரனை பார்த்து எஜமான் கோபமடைந்து, ஏன் அப்படின்னா நான் இவங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், இவங்க அதை அற்பமாக அதை அசட்டை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எஜமான் கோபப்பட்டு என்ன செய்கிறாரு, ஊழியக்காரனை பார்த்து நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா. அவங்கெல்லாம் வர்றாங்க. வந்த பிறகு இன்னும் இடம் இருக்கிறது, நீ போய் பார்க்குறவங்க எல்லாரையும் நீங்கள் வருந்தி அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அப்படியே போய் எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறான். அவளுடைய வீடு நிறைய ஆட்களை கொண்டு வந்து அவன் சேர்த்த போது எஜமான் சொல்கிறாரு, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷர்கள் ஒருவன் ஆகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உவமையில் நம்ம கவனிக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம், ஒரு சிறப்பான விருந்து ஒன்று ஆயத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்முடைய வாழ்விற்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆயத்தம் செய்திருக்கிறார். முதலாவது இந்த விருந்தில் நம்ம கேட்குற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது வாருங்கள். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது வாருங்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான அழைப்பு, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என்ன எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு? மனிதனுடைய மீட்புக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் ஆயத்தமாக்கி இருக்கிறார். இந்த வார்த்தை நம்ம எப்போ கேட்போம்? திருவிருந்து சமயத்தில் பாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. என்ன ஆயத்தமாக இருக்கிறது? நம்ம படித்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி மிக அழகாக சொன்ன ஒரு காரியம். 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும், நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். எந்த மலையிலங்க? கல்வாரி கொல்கதா மலையில் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீட்புக்காக ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருப்பார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான ரசமும் ஊனும் நிலமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாக இருக்கும். ஆண்டவர் ஒரு அற்புதமான விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த விருந்து எதற்கு அடையாளமாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய மீட்பிற்கு தேவையான, மனிதனுடைய ரட்சிப்பிற்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுளே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பாவ மன்னிப்பு, நீதிமான் ஆகுதல், பரிசுத்தமாகுதல், மகிமைப்படுதல், இவை எல்லாவற்றிற்கும் வேண்டிய கிருபையை கடவுளே நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆதியாகமத்தில் ஆபிரகாமை கர்த்தர் பலி செலுத்த அழைத்த போது அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் விதமாக நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில், அதற்கு ஆபிரகாமின் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். God will provide a sacrifice for himself. ஆண்டவர் தனக்கான, தன்னுடைய ஜனத்தினுடைய மீட்பிற்கான ஒரு ஆட்டுக்குட்டியை அவரே ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய பர்வதத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். மீட்பிற்கு வேண்டி யாவற்றையும் அவரே செய்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே இது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்துவிட்டு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு, வாருங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்முடைய கற்பனைக்கு எட்டாத விதத்தில் சிறந்த ஒரு விருந்தை கடவுள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள். மீட்பிற்கு வேண்டி எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற மிக முக்கியமான அழைப்பு, வாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அந்த புற இன 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்து விசுவாசித்து வந்தபோது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி தம்முடைய மக்களை அழைத்து அதில் அவர்களோடு கூட பங்கெடுக்கிற அற்புதமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நடைபெறுகிற காரியம் என்ன? ஆண்டவர் மீட்பிற்கு வேண்டி யாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதை ஒரு விருந்திற்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினது மட்டுமல்ல, ஆண்டவர் அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? ஆண்டவர் தம்முடைய மக்களை அழைத்தார். ஆனால் அவர்களுடையவர்களோ அந்த விருந்தை அசட்டை செய்து விட்டார்கள். ஆகையினால ஆண்டவர் யாரை அழைக்கிறார்? எல்லாரையும் அழைக்கிறார். பொதுவாக உலக மனிதர்கள் அழைப்பது போல ஆண்டவர் அழைக்கிறது இல்லை. உலக மனிதர்கள் முக்கியமானவர்களை அழைப்பார்கள், தகுதியானவர்களை அழைப்பார்கள், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களை அழைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குருடர் எல்லாரையும் ஆண்டவர் இந்த விருந்தில் அழைக்கிறார். அது மட்டுமல்ல, வேலை அருகிலும் பெரு வழிகளில் போய் அவருடைய வீடு நிறையும்படியாக எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த ஆசீர்வாதமான விருந்தில் பங்கெடுப்பதற்கு கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த பகுதியில் நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அழைக்கப்பட்டவர்கள் இந்த விருந்தில் பங்கடையவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருந்தாலும், ஆண்டவர் எல்லாரையும் அழைத்தாலும் எல்லாரும் இந்த விருந்தில் பங்கடைவதில்லை. இந்த விருந்தில் பங்கடைவதற்கு ஆண்டவர் அழைத்திருந்தால் போதாது, ஆயத்தமாக்கி இருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவர் அழைத்திருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய அன்பின் அடையாளம் தான் இந்த ஆயத்தம், இந்த அழைப்பு. ஆனால் இந்த அழைப்பை அநேகர் நிராகரித்து விட்டார்கள். ஏன் நிராகரித்தாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கூட சில நேரத்தில் நிராகரித்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நிராகரிச்சிட்டாங்க இவங்க? முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை இவர்கள் உணரவில்லை. விருந்து ரெடி ஆயிடுச்சு, விருந்தை தள்ளி போட முடியாது. இடம் வாங்கியாச்சு, இன்னைக்கு பார்த்தாலும் அதே இடம் தான், நாளைக்கு பார்த்தாலும் அதே இடம் தான். அந்த இடம் எங்கேயும் ஓடி போக போகிறது இல்லை. காளை மாட்டை வாங்கியாச்சு, வாங்கின பிறகு இன்னைக்கு நான் பார்த்தா என்ன, நாளைக்கு பார்த்தா என்ன இல்லை. ஆகையினால இவர்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை கவனிக்க தவறிவிட்டார்கள். விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் இந்த விருந்திற்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், முதலாவது நமக்கு தேவையான காரியங்கள் நிறையா இருக்குது. என்னத்தை சாப்பிட்ணும், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், இதெல்லாம் நம்முடைய தேவைகள். இதை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இதை குறித்து அக்கறையாக இருக்கிறார். நம்ம இதை தேடுவது தவறில்லை. ஆனால் முதலிடம் இவைகளுக்கு அல்ல. இயேசுக்கு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும்
தேடுங்கள். முதலிடம் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் வாழ்க்கையில்? தேவனுடைய ராஜ்யத்திற்கா, தேவனுடைய காரியங்களுக்கா? இங்கே இவங்களுக்கு முதலிடம் வயல், முதலிடம் காலை, முதலிடம் மற்ற காரியங்களுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். ரெண்டாவது நம்ம அந்த பகுதியில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, இவங்க எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னா, உடைமை, வயல் என்ன ப்ராப்பர்ட்டி இல்லை, அவங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். காளை மாடு எதுக்கு? உழவு, வேலை. ப்ராப்பர்ட்டி முக்கியம், வேலை முக்கியம், குடும்பம் முக்கியம், உறவுகள் முக்கியம். சரிங்களா? அப்போ எதை விட முக்கியம்? ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விட, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற மீட்பை விட எது முக்கியம் இவங்களுக்கு? சொத்து முக்கியம், வேலை முக்கியம், குடும்பம் முக்கியம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா? வேலை முக்கியமா இல்லையா? முக்கியம். சொத்து முக்கியமா இல்லையா? முக்கியம். குடும்பம் முக்கியமா இல்லையா? முக்கியம். எல்லாம் முக்கியம்தான். ஆனால் எதை விட முக்கியம்? இவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை விட முக்கியம். இன்னும் சொல்ல போன கடவுளை விட எது முக்கியம்? வேலை முக்கியம். எதற்கு முதலிடம்? வேலைக்கு, பணம், சொத்து, உறவுகள், குடும்பம், பிள்ளைங்க தான் முக்கியம். கணவன் தான் முதலிடம், மனைவி தான் முதலிடம் இல்லை? ஆகியனாலே இவர்கள் கடவுள் கொடுத்த பொறுப்புகளும் ஈவுகளுமே இவர்களை கடவுளை விட்டு தூரப்படுத்தி விட்டது. இதெல்லாம் நல்லது தான், எதுவும் தவறான காரியம் கிடையாது. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரை விட முக்கியமாகிடுது நிறைய நேரத்தில் இல்லை? எது முக்கியம்? ஆண்டவர் முக்கியமா, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் முக்கியமா? ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, இல்லை, ஆண்டவர் தான் முக்கியம். நிறைய நேரத்தில் ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு ஆண்டவரை நம்ம விட்டுடுறோம். ஆண்டவருக்கு ரெண்டாவது இடம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காத எந்த இடத்திற்கும் அவர் வருகிறதே இல்லை. ஆண்டவரை ஆண்டவராக, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும், அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தையும் கொடுப்பது மிக 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 அவசியமான ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இந்த நாளில் என்ன நடக்கும்னு ஆண்டவர் அப்பவே சொல்லியிருக்காரு. என்ன நடக்குங்கிறாரு? இங்கே நோவாவுடைய நாட்கள்லையும் லோத்தினுடைய நாட்கள்லையும் மக்கள் பாவம் செஞ்சாங்களா? அப்படி போட்டிருக்கா? என்ன செஞ்சாங்க அவங்க? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் இல்லை. அடுத்த வசனத்தில் பாருங்கள், 28ல் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள். அப்படின்னா என்ன? பிஸ்னஸ். கொடுத்தாங்க, வாங்கினாங்க, விற்றாங்க, வாங்கினாங்க, நட்டார்கள், விவசாயம் பண்ணாங்க, கட்டுனாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன். என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க இதில் தான் அக்கறை செலுத்திட்டு தேவனுடைய ராஜ்யத்தை, ஆண்டோட வருகையை பற்றி சிந்திக்காமல் போயிட்டாங்க. தப்பு பண்ணலை அவங்க. அவங்களுடைய முழு மனதும் எங்கே இருந்துச்சு? என்ன விற்கலாம், என்ன வாங்கலாம், என்ன கட்டலாம், என்னத்தை நடலாம், என்ன செய்யலாம், இதே பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்களே ஒழிய தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களையும் பற்றி அவர்கள் சிந்திக்க தவறிவிட்டார்கள். உலக வாழ்வில் மூழ்கிட்டாங்க. ஃபுல்லாக அவங்க மனதை ஆக்கிரமிப்பு செய்தது
உலகத்தினுடைய காரியங்கள். தேவனுடைய காரியங்களை பற்றி அவங்க நினைக்காம இருந்த நேரத்தில் கடவுளுடைய வருகை வந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 21:34. பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு. நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த எச்சரிக்கை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? நீங்கள் நினைக்காத நாளில் ஆண்டவர் வந்துட போகிறாரு, அப்படி வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறாரு. வந்துடாமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருங்க. எப்படி எச்சரிக்கையாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இன்னைக்கு வருவாரா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா நான் மிஸ் பண்ணிட மாட்டேன். நீங்கள் நினையாத நாளில் அவர் வராதபடிக்கு, அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும்போது நான் ஏமாந்துட மாட்டேன், நான் மிஸ் பண்ணிட மாட்டேன். நான் அவருடைய வருகையை பற்றி, அவரை பற்றி சிந்திக்காமையே இருந்தேன்னா அந்த நாளில் அவர் வருவாரானால் நான் அவருடைய வருகையிலே தவற விட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே வாழ்வில் நமக்கு முக்கியமான காரியங்கள் பல உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட முக்கியம் தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவருடைய காரியம். இந்த உவமையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, கடவுள் கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம எதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு தெரியுமா? நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுல ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நல்லது தான். ஆண்டவருக்கு நான் செய்யணும், இந்த மாதம் நான் இதை செய்யணும், அந்த மாதம் இந்த வருஷம் நான் எப்படி ஆகிலும் அர்ப்பணித்தோத்திர பண்டிகையில் அது செய்யணும், இது செய்யணும், நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம். நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுப்பதை விட ஆண்டவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனால், இன்ஃபேக்ட் நான் உண்மையிலே பெற்றுக்கொண்டு இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும். யார் ஆண்டவருக்கு அதிகமாக கொடுப்பாங்க தெரியுமா? யார் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க தான் நன்றி உள்ளவங்களா கொடுப்பாங்க. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும். அவங்க ஒரு ரிட்டையர்டு ஒரு சகோதரி, அவங்க ஒரு ஆதரவற்ற ஒரு சகோதரி. அவங்க ஒரு ஆண்டவருடைய காரியத்துக்கு செய்ததை பார்த்து நான் அசந்து போனேன். ஒரு மொழி மக்களுக்கு வேதத்தை மொழிபெயர்ப்பு செய்வதற்கு அவங்க பணம் கொடுத்தாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுது உங்களுக்கு? பைபிளில் நமக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சார் சீகன் பால்க் இல்லைங்களா? இந்த மாதிரி இந்தியாவில் 1650 மொழி இருக்குது. அப்படி ஒரு மொழியில் வேத புத்தகத்தை மொழிபெயர்ப்பா செய்வதற்கான செலவை இந்த அம்மா கொடுத்தாங்க. இன்னொன்று அவ்வளோ பெரிய ரிச்சு கிடையாது அப்படின்னா, ஆமாம் ரிச்சு கிடையாது. அப்புறம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க அவ்வளவு தூரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து இருக்கிறார்கள். நன்றி உணர்வு. ஆகையினாலே தங்களுடைய செலவினங்களை ஒடுக்கி வருத்தி கர்த்தருக்கு அவ்வளவு உதாரத்துவமாக அவர்கள் கொடுத்ததற்கு காரணம் என்னென்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உலக பிரகாரமான நன்மைகளை கொடுப்பதற்கு யோசிக்கவே மாட்டாங்க, தாராளமாக கொடுப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற கிருபையையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த உவமையில் ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் அநேக பேர் அதை பெற்றுக்கொள்ளலை. ஏதோ சாக்கு போக்க சொல்லி அதை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள். முக்கியமான ஒரு காரியம் இந்த உவமையில் நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் இவங்க சாக்கு போக்கு சொன்னாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த விருந்தினுடைய மகத்துவம் தெரியவில்லை, இந்த விருந்தினுடைய மேன்மை புரியவில்லை. அந்த பந்தியில் உட்கார்ந்திருந்த அந்த மனுஷன் சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னான். கரெக்ட். தேவனுடைய பந்தியிலே போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா ஆண்டவரே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு இந்த விருந்தை.
அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, சரிப்பா நீ சொன்னது கரெக்டு தான், நான் நிறைய பேருக்கு இந்த விருந்தை பற்றி தெரியாது, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற இந்த விருந்தினுடைய மேன்மை தெரியாது, அதனால் சும்மா சாதாரண சில்லி காரியங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு இந்த மேலான ஆசீர்வாதத்தை அவர்கள் அற்பமாக எண்ணி விடுகிறார்கள். அவர்கள் சொன்ன சாக்கு போக்குகளுக்கு பின்னாக ஒளிந்திருந்தது விருப்பமின்மை, ஆர்வமின்மை, ஆண்டவருடைய காரியங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை பற்றிய புரியாதிருந்த தன்மை. அதனால தான் பவுல் சொல்றாரு, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவர்கள் உலகத்தினுடைய காரியங்களில் மூழ்கி போயிருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகத்துவம், ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை, இவைகளை பற்றி அவர்கள் அறியவில்லை. வேத புத்தகம் சொல்கிறது, நீதியின் நிமித்தம் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆர்வம், நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சையெல்லாம் எங்கே இருக்குங்க? எங்கே இருக்கு? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதில் இருக்கா? தேவன் எனக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதில் இருக்கிறதா? ஆராய்ச்சி செய்வதில் இருக்கிறதா? அதை பெற்று அனுபவிப்பதில் நான் நாட்டமுள்ளவனாக இருக்கிறேனா? வேத புத்தகத்தில் என்னை கவர்ந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் யாரு? எலிசா. இவ எலியாவுக்கு எடுபடியா இருந்தவன், எலியாவினுடைய வேலைக்காரன். ஆனா ஒரு நாள் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரம் வந்துச்சு. அப்ப எலிசா எலியாவை விடாமல் பின் போயிட்டே இருக்கிறான். எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடணும்னு பார்க்குறாரு, ஆனால் இவன் விடவே இல்லை. அப்போ அவர் சொன்னார், எப்பா நான் போக போகிறேன், ஆண்டவர் நீ எடுத்துக்கொள்ள போகிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எலிசா யோசிக்கவே இல்லை. கேட்ட உடனே பதில் சொன்னா, உங்களுக்கு இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்கு எனக்கு. ஏன் அப்படி கேட்டான்? அவனுக்கு விருப்பம் எங்க இருந்துச்சு? எலியாவை விட நான் ஆண்டவருக்காக இன்னும் அதிகமா வேலை செய்யணும். நாட்கள் போக போக மோசமாயிட்டு இருக்கு. அதனால எலிசாவுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை இருந்தது? ஆண்டவருடைய காரியங்கள் மேல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மேல. கேட்ட உடனே சொன்னான். உடனே சொன்னாரு, ரொம்ப கஷ்டமான காரியத்தை கேட்ட, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறத நீ பார்த்தேன்னா அது உனக்கு கிடைக்கும்னு சொன்னாரு. எலியா அவனை விடவே இல்லை, பின்னாடியே போய் அவனை பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். வாஞ்சை இருந்ததனுடைய விளைவு என்னன்னா, விடாமுயற்சி. போயிட்டே இருக்கான். நீ இங்கே இருப்பான அங்கே போகிறேன், விடவே இல்லை. நீ எங்கே போனாலும் சரி நான் பின்னாடியே. விடாமுயற்சி பின்பற்றி போய் ஆண்டவர் நியமித்த பாதையில் போய் அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் கவனிங்க, அந்த எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பேர் என்ன? கேயாசி. அவனுக்கு விருப்பம் இருந்துச்சா? இல்லையா? அவனுக்கும் விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம் இருந்துச்சு? நாகமான் கிட்ட இருந்து நல்ல வெள்ளிப்பாலம், நல்ல வகை வகையான ட்ரெஸ்ஸு, நல்ல பணம், இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சான். கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. அது மட்டும் கிடைக்கல, அவனுடைய புத்தரோகமும் சேர்ந்து கிடைச்சிச்சு. இப்போ 2 பேருடைய ஃபியூச்சரையும் எது நிர்ணயிச்சது? 2 பேருடைய ஆசீர்வாதத்துக்கு சாபத்துக்கு என்ன காரணம்? விருப்பம். அவங்களுக்குள்ள இருந்த டிசையர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம டிசையர்லாம் எதை நோக்கி இருக்குங்க? ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, பிள்ளை எப்படியாவது நல்லா படிச்சிடணும். ஆண்டவரே, நல்ல வேலை என் மகனுக்கு கிடைச்சிடணும், என் மகளுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சிடணும். இதே தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே ஒழிய,
இதை தாண்டி இதெல்லாம் தேவை தான். ஆண்டவர் இதெல்லாம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். எப்போ தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடிங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். நம்ம இல்லை இதை நாங்கள் தேடுறோம் அப்படிங்கிறோம். அதனால தான் கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கல. எதற்கு முன்னுரிமை, எதற்கு முக்கியத்துவம்? என்னுடைய வாஞ்சை விருப்பங்கள் எதை பற்றியது? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியதா? சாக்கு போக்கு சொன்னதற்கு காரணம் விருந்தினுடைய மகத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த பகுதியில் இயேசுசாமி சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர் அந்த உவமையை எப்படி ஆரம்பித்தார்? ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அப்படி எல்லாம் அநேகரை அழைப்புத்தான் ஆரம்பித்தார். ஆனால் அந்த உவமையை எப்படி முடித்தார்? 23ஆம் வசனத்திலே பாருங்கள். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளில் வேலிகளில் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வான்னு சொன்னார். 24ஆம் வசனத்தில், அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். ஆகையினால அழைக்கப்பட்டவங்க அவருடைய அழைப்பை அசட்டை பண்ணினவர்கள் ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக இழந்து போனார்கள். இங்கே இன்னொரு முக்கியமான கேரக்டரை நம்ம பார்க்குறோம் இந்த உவமையில். என்னென்னா, விருந்த ஆயத்தம் பண்ண எஜமான் ஊழியக்காரன் இங்கே ஒருத்தன் இருக்கிறான். இவனுடைய டியூட்டி என்ன? இவனுடைய டியூட்டி என்னங்க? ஊழியக்காரனுடைய டியூட்டி விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கிறோம். இல்லை, யார் இந்த ஊழியக்காரன்? யார் ஒரு ஊழியக்காரன்? யார்? விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை நம்ம தான். அழைக்கப்பட்டவங்களா விருந்தில் பங்கடைய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இன்னொன்று, இந்த விருந்துக்கு அழைக்கிற ஊழியக்காரங்களும் நம்ம தான். நற்செய்தியின் மூலமாக ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்துக்கு மக்களை அழைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிங்க. நீ போய் 23ஆம் வசனத்து கடைசி வரையில், என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. கம்பல் them to come in. அவங்களை எப்படி ஆகிலும் பேசி கீசியாக எப்படியாவது கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கிறாரு. ஏன்? விருந்து ஆயத்தம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கணும். நற்செய்தியை ஆண்டவர் சொல்லுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அனுப்புகிறார். எப்படி ஆகிலும் ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்தில் மக்கள் பங்கடைய வேண்டும் என்ற கரிசனையோடு அக்கறையோடு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வந்தால் மாத்திரம் பத்தாது, இந்த விருந்தில் நம்ம பங்கடைந்தால் மட்டும் பத்தாது, மற்றவர்கள் எல்லாரும் எப்படியாவது வருந்தி அழைச்சிட்டு வாங்கங்கிறாரு. வருந்தி அழைச்சிட்டு வாங்கங்கிறாரு. சில நேரத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆசை காமிக்கிறோன்னு சொல்கிறாங்க. நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்படியாவது அவங்கள வருந்தி கூட்டிகிட்டு ஏதாவது செஞ்சாவது அவங்கள அழைத்து கொண்டு வா. நம்மெல்லாம் எப்படி ஆண்டவர்கிட்ட வந்தோம்? ஒரு காலத்தில் மிஷினரிங்க கொடுத்த பால் பவுடரு, கோதுமை, இதுக்காக தான் ஒரு காலத்தில் நம்ம வந்தோம் ஆண்டவர்கிட்ட. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசித்த பிறகு நம்ம இப்போ நம்ம ஆதாயத்துக்காக வரல. ஒரு காலத்தில் நம்ம வந்தது அதுக்காக தான் வந்தோம். ஆனால் இப்போ ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு நம்ம அதற்காக இல்லை, நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம். இப்போ மற்றவங்களுக்கு கூட நம்ம அப்படி கொடுப்பது தவறு இல்லை. நம்ம சண்டே ஸ்கூலில் எஸ்வி மங்கலத்துலலாம் நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். சிலர் யோசிக்கலாம், அவங்க இந்த சாப்பாட்டுக்காக வர்றாங்களா? பரவாயில்ல, வரட்டும், அதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க சாப்பாட்டுக்காக வரட்டும். ஆனால் வந்த பிறகு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குதே. ஒருவேளை அவங்க வந்ததனுடைய நோக்கம் வேறையாக இருக்கலாம். ஆனால் வந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர்களோடு கூட பேச முடியுமே இல்லை? ஆகினாலே இதற்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். நிறைய நேரங்களில் ஆலயத்தில் நம்ம ஒரு விருந்து செய்யும்போது கூட நம்ம என்ன யோசிக்கிறோம்? வெளியிலேருந்து யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த விருந்து யாருக்கு? நமக்கு. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? இல்லைப்பா, இந்த விருந்துக்கு எல்லாரையுமே கூப்பிடு, வெளியில் இருக்கவங்களாம் வரட்டும். ஒருவேளை
அவங்க வந்ததனுடைய நோக்கம் சாப்பாடாக இருக்கலாம், ஆனால் அதன் வழியாக ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டாகலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகலாம், ஆண்டவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கான ஒரு தருணமாக அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகையினால அநேக நேரங்களில் நம்ம நற்செய்திக்காக, நற்செய்தி ஊழியங்களுக்காக கொடுப்பதில், மக்களுக்கு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஒரு ஒரு ஐயா சொல்லுவார், ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது, அந்த ஆத்தும ரட்சிப்புக்காக எவ்வளவு பணம் வேணாலும் நம்ம செலவு செய்யலாம். இல்லை, ஒரு கட்டடத்துக்காக நம்ம நிறைய நேரத்தில் பணம் செலவு பண்ணுவோம். ஆனால் ஆத்தும ரட்சிப்புக்காக, நற்செய்தி கூட்டத்திற்காக, நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக நம்ம பணம் செலவு செய்கிறத பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு வேணாலும் செய்யலாம். ஏன்னா அதன் மூலமாக ஒரு ஆத்துமா மீட்கப்படுமானால் அந்த ஆத்துமாவினுடைய மதிப்பு விலையேற பெற்றது. ஆகையினால இந்த ரட்சிப்பிற்காக நாம் ஏராளமாக செலவு செய்யலாம். கடைசியாக ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விருந்து கடவுளுடைய வார்த்தை மற்றும் ஐக்கியத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. இந்த நாளினுடைய இன்னொரு வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 55 1லிருந்து 3 வசனங்கள். 3வது வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆண்டவர் அருளுகிற விருந்தை பற்றி இந்த பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் தாகமாக இருக்கிறவர்களே எல்லாம் வாங்க, திராட்சரசம், பால் எல்லாம் கொள்ளுங்க, கொழுப்பான பதார்த்தங்கள் உங்களுக்கு அங்கே இருக்கும் என்றெல்லாம் சொல்லி அழைக்கிறார். அதில் அந்த 3ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் கொடுக்கிற இந்த விருந்தில் பங்கடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 3ஆம் வசனத்தை சொல்கிறாரு பாருங்க. உலக பிரகாரமான விருந்து நம்ம எப்படி சாப்பிடுவோம்? கையில் எடுத்து வாயில் சாப்பிடுவோம். ஆவிக்குரிய விருந்து எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? காதில் தான் முக்கியம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். லிசன், லிசன், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்? நம்ம டைம் இல்லைல்ல, நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரு வயலை வாங்கியிருக்கோம், நான் ஏர் மாடெல்லாம் வாங்கியிருக்கோம், இல்லை நமக்கு குடும்பம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில், அவர் கொடுக்குற விருந்தில் உட்கார்ந்து ருசித்து ரசித்து சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. அவசர அவசரமாக எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு ருசி பார்க்காம இருக்கிறதுனால தான் நம்ம அதிகமாக உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறது. ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா, நமக்கு ஒன்றும் டைம் இல்லை. உட்கார்ந்து நிறுத்தி நிதானமாக வசனத்தை வாசிக்க, தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. அப்படி நேரம் செலவழிக்க நாம் கற்றுக்கொள்ளும் போது கடவுளுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடும். டு பில்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு கூட இந்த பந்தியில் உட்கார்றது அப்படின்றது என்னன்னா ஒரு ஃபெலோஷிப். ஆண்டவர் பேசுகிறத கேட்கணும், நான் பேசுகிறத அவர் கேட்கணும். ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, ஏதோ நீ சாப்பிட்டுட்டு போன்றது இல்லை, வந்து உட்கார்ந்து என்னோடு கூட நேரம் செலவழி என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 3:20, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம். இங்கே உட்கார்ந்து நிறுத்தி நிதானமாக கடவுளுடைய சத்தத்தை கேட்பதற்கு நான் வேதத்திற்கு முன்பதாக அமர்ந்து நேரம் எடுத்து கொள்ளுகிறேனா? முக்கியமான காரியம்.
நேரம் எடுத்துக்கொள்ள தான் இந்த ஒரு நல்ல ஐக்கியம் உருவாகும். நிறைய நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டெவலப் ஆகும் தெரியுதா? கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபோனில் நம்ம பேச ஆரம்பிப்போம். அவங்களுடைய காரியங்கள் சிலது நமக்கு பிடிக்கும். நம்ம திரும்ப திரும்ப பேசுவோம், அடிக்கடி பேசுவோம், மனம் விட்டு பேசுவோம். அப்படி பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன டெவலப் ஆகும்? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடும், ஒரு காதல் டெவலப் ஆகிடும். இது எப்படி டெவலப் ஆச்சு? என்ன செஞ்சோம்? பேசிக்கிட்டே இருந்தோம், அவ்வளோதான். அப்போ ஆண்டவரோடு கூட நேரம் செலவிட தான் நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி வர முடியும், நல்ல ஐக்கியத்தில் வளர முடியும். இது செய்கிறோமா நம்ம இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, ஒரு 160 நாடில் ஒரு பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப் அப்படின்னு ஒன்று நடந்துட்டுருக்கு. BSF சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். உலகத்தில் ஒரு 160 நாடுகளில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் நடக்குதா அப்படின்னு? நடக்குது, இந்தியாவிலையும் நடக்குது. முதல்ல வந்து பெரிய பெரிய சிட்டிங்களில் மட்டும் நடந்தது, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இப்படி சிட்டியில் மட்டும். இப்போ இந்த லாக்டவுன் போட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதை ரூரலில் இருக்கவங்க எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாக்கிட்டார். இப்போ யார் வேணாலும் அதை கலந்துக்கலாம். இப்போ திருப்பத்தூரில் இருக்கவங்க கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு வேத ஆராய்ச்சி இது. 4 நிலைகளில் ஒரு வேத பகுதியை படிக்கிறாங்க இந்த பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப்பில். எப்படின்னா, ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம்னா டெய்லி ஒரு பகுதியை நான் வாசிக்கணும். அவங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு பதில் நான் எழுதணும். திங்கள், செவ்வாய், புதன், அந்த வாரம் ஃபுல்லாக டெய்லி நான் வேதத்தை படிக்கணும், அந்த கேள்விகளுக்கு பதில் எழுதணும். அந்த பைபிள் ஸ்டடி நடக்கிற அன்னைக்கு ஆன்லைனில் நிறைய பேர் வருவாங்க. குரூப்பில் அந்த கேள்விக்கு படித்த பதிலை ஒருத்தர் மற்றொருவர்கிட்ட ஷேர் பண்ணணும். திரும்ப 2வது முறை அதே பேசேஜை நம்ம படிக்கிறோம். படித்து முடித்த பிறகு 3வது என்ன நடக்கும்னா, ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் அந்த குரூப்பில் அந்த பேசேஜை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணுவார், அதை கேட்கணும். அதற்கு பிறகு அந்த பேசேஜை பற்றி ரிட்டன் நோட்ஸ் கொடுப்பாங்க. அதை 4வது முறை அதே பகுதியை நம்ம படிக்கிறோம். இது உலகத்தில் பல நாடுகளில் நடக்குது. இந்தியாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழில் நடக்குது. கலந்துக்கிறவங்கெல்லாம் யார் தெரியுமா? நிறைய பேர் இந்துவாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, சர்ச்சுக்கு போக முடியாதவங்க, சீக்கிரட்டாக கிறிஸ்டியனாக இருக்கிறவங்க, கத்தோலிக்கர்கள், இஸ்லாமியர்கள், பல சபைகளை சேர்ந்தவங்க. இதில் பெரும்பாலானவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரியமாக வர்றவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் விருந்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சம்மந்தமே இல்லாங்க தெருவில் போனவங்க வந்தவங்க அவங்க எல்லாரையும் ஆண்டவர் உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு சிறப்பான காரியம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு அதிகமான நேரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் நமக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதில் ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய முழு கவனம் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும், அவருடைய ராஜ்யத்தை நோக்கி இருக்கட்டும், அவருடைய நீதியை நோக்கி இருக்கட்டும், அவருடைய வருகையை நோக்கி இருக்கட்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே, மீட்பிற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் ஆயத்தமாக்கி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தமாக்கினது மாத்திரமல்ல, அன்போடு எங்கள் எல்லாரையும் அழைக்கிறீர். ஆண்டவரே, அந்த விருந்தில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும், அந்த விருந்தை நாங்கள் ருசிக்க வேண்டும், அந்த விருந்தில் கர்த்தாவே நாங்கள் பூர்த்தியாய் சாப்பிட வேண்டும்.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய விருந்திலே நாங்கள் பங்கெடுத்து அதை ருசித்து பார்க்க உதவி செய்யுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அந்த அழைப்பை அசட்டை செய்து விடாதபடி, ஆண்டவர் விருந்தினுடைய மேன்மையை புரியாதவர்களாய் வாழ்ந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. உலக வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை நாங்கள் சரியாய் புரிந்திருக்க உதவி செய்கிறஜா. ஆண்டவரே, விருந்தின் மேன்மை, மகத்துவம், ஆசீர்வாதத்தை அறிந்து கொண்டவர்களாக, ஆண்டவரே, பாதம் ஒன்றே வேண்டும் என்று சொல்லி பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாதை போல எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவும், உடைய வார்த்தையை தியானிக்கவும், உடைய சத்தத்தை கேட்கவும் கர்த்தாவே, அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளவும், ஆண்டவரே, ஏதோ மீதியான நேரங்கள் அல்ல ஆண்டவரே, வாழ்க்கையினுடைய முதல் மணி நேரங்களை உடைய பாதத்தில் நாங்கள் செலவிட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறஜா. நாங்கள் கொடுக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளுகிறவா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்கள் கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மகத்துவத்தின் விருந்தினுடைய மகத்துவையும் மேன்மையும் புரிந்து கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை நீங்கள் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய காரியங்களிலே வாஞ்சையையும் ஆர்வத்தையும் எங்களுக்கு பெருக பண்ணுங்க கர்த்தாவே. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமையே வாஞ்சித்து இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மேலே உமது பேரில் நாங்கள் வாஞ்சியும் தாகவுமாய் காணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.